ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. திருமூலரை பற்றின முதல் ரெஃபரன்ஸ் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திருத்தொண்ட தொகையில் வருது. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால தன்னுடைய உடலை ஒரு மரத்துல ஒளிச்சு வச்சுட்டு தன்னுடைய உடல்ல இருந்த உயிரை கூடு விட்டு கூடு பாய்ச்சி மூலனுடைய உடம்புக்குள்ள தள்ளிட்டார். தள்ளி மூலனா அவர் எழுந்துட்டார். யோகியினுடைய உடல் இது இறைவனின் திருவுள்ளம் அப்படின்னு கருதி தான் எந்த மூலன் என்கிற இடையனுடைய உடம்புக்குள் புகுந்தாரோ அந்த உடம்புக்குள்ளேயே இருந்து நீதி வாழ்க்கையை வாழத் தலைப்பட்டார். வெறும் மூலனாக இருந்தவன் யோகியினுடைய உயிர் உள்ளுக்குள் வந்ததனால் சாவுங்கிறது இயற்கையானதுன்னு புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலனானர் கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் என்று திருமந்திரத்திலே பாட்டு இருக்கு. ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு வரி வருது. 7 கோடி யுகம் இருந்தேன்னு சொல்றாரு. நீங்க திருமூலர் சொல்றதை ஏற்கிறதுனா அவர் 7 கோடி யுகம் இருந்தார்னு சொல்றாரு. ஒரு யுகம் எத்தனை ஆண்டுன்னு கணக்கு பார்க்கணும். அப்போ ஒரு யுகம் இவ்வளவு ஆண்டு அப்படின்னா அது மாதிரி 7 கோடி யுகம் இருந்திருக்காரு. அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம் எவ்வளவு? சித்தர் மரபுல முதல் ஆள் திருமூலர். அவர் என்ன சொல்றாரு? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பர் அப்படின்னு எல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றார். சீவனும் சிவனும் ஒண்ணுதான். சீவன் இருக்கிற இடத்துல சிவனும் இருப்பான். சிவன் வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கான். உள்ளுக்குள்ள எங்க இருக்கான் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள அவன் இருக்க மாட்டான். அவன் உயிர் பொருள். உயிர் பொருள் வந்து இதுக்குள்ள வந்து இருக்காது. அது இந்த நாற்ற துண்டம் வந்து இறைப்பொருள் இருப்பதற்கு குறைபாடு உள்ளது. அப்ப அது தனக்கு நிகரான ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிசி பக்தியின் வாயிலாக இனிவரும் காலங்களில் நம்ம திருமந்திரம் சார்ந்து ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்க போறோம். திருமந்திரத்தில் பொதிந்திருக்கின்ற ரகசியங்கள், இந்த உலகத்திற்கு திருமந்திரம் உணர்த்துகிற உண்மைகள், திருமந்திரம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு திருமந்திரத்தில் முனைவர் பட்டம் ஆய்வு செய்தவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கின்ற கரு ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களை ஐபிசி பக்திக்கு மனமாற வரவேற்கிறோம். பொதுவா திருமந்திரம் அப்படிங்கிறத பத்தின ஒரு அறிமுகமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது என்னது? பக்தி சார்ந்த தோத்திர நூல்களை 12 திருமுறைகள் அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த 12 திருமுறைகளில் ஒரு நூலாக திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது 10ஆம் திருமுறை. பக்தி சார்ந்த உணர்வு சார்ந்த நூல் அப்படின்னு சொல்றதை விட அது ரொம்ப அறிவு சார்ந்த விவாதங்களை உருவாக்குகிற ஒரு நூலாக அதுக்குள்ள இருக்கு. திருமந்திரம் அப்படிங்கும் பொழுது திருமூலர் 3018 பாடல்கள் பக்கம் 3000 பாடல்களுக்கு மேல கொடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு திருமூலர் உடல் விட்டு உடல் புகுந்து திருமந்திரம் எழுதினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்க்கப்படுதுல்ல சார். முதல்ல திருமூலர் யார்? அவர் இந்த திருமந்திரத்தை எப்படி எழுது? எனக்கு கருத்து வந்து கதை என்னன்னு சொல்றேன். கதை வந்து சேக்கிழாரினுடைய பெரிய புராணத்தில் சொல்லப்படுற கதை. திருமூலரை பற்றின முதல் ரெஃபரன்ஸ் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திருத்தொண்ட தொகையில் வருது. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு வரி தான். அதில் நம்பிரான் திருமூலர்னு நம்முடைய பிரானாகிய திருமூலர் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறார். அதனால் ஒரு பெரிய ஆள். ஆனால் அவர் யார் என்ன அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. பிறகு திருமூல நாயனார் புராணம் என்று பெரிய புராணத்தில் ஒரு தனி கதை சொல்லப்படும் போது தான் திருமூலரினுடைய கதை வந்து வெளி உலகத்திற்கு வருது. சேக்கிழார் அதில் எழுதும்போது வடக்க இருந்து ஒரு யோகி தெற்க வந்தார். அவர் ஏன் தெற்க வரணும்? கைலாயத்திலிருந்து வருகிறார். ஏன் கைலாயத்தில் இருக்கிற மனுஷன் சிவனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறத விட்டுவிட்டு தெற்க ஏன் வரணும்? தெற்க இல்லையே, நீங்கள் கைலாயத்தில் இருக்காருன்னு தானே வச்சுருக்கீங்க. அப்போ கைலாயத்திலே இருக்க வேண்டியதானே அவரோட பக்கத்துலேயே. அவர் என்னத்துக்கு இங்கே வர்றாரு அப்படின்னா, இல்லை இவருடைய நண்பர் அகத்தியர் ரொம்ப காலம் முன்னாடியே இங்கே வந்துட்டார், அவர் ஏன் தெற்க வந்தார், அவர் ஏன் சிவனை விட்டுட்டு இங்கே வந்தார் அப்படின்னா, சிவனுக்கு திருமணம் நடக்கும்போது வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து பூமி நிலையில்லாமல் சமநிலை குலைந்து
போய்விடும் என்பதனால் அதை சமன் செய்வதற்கு அகத்திய நீ தெற்கே போ அப்படின்னு சொன்னதுனால அகத்தியர் தெற்க வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த வாக்கில் இங்கேயே இருந்துட்டாரு. அவருடைய நண்பர் என்னடா ரொம்ப காலமாக நம்மால் போனா இன்னும் திரும்பியே வரலையே அப்படின்னு நினச்சி அவரை பார்க்கறதுக்காக தெற்க வந்தார். அவர் பேர் சுந்தரநாதர். அப்போ அவர் தெற்க வந்தவர் இவரை பார்க்கறதுக்கு போகிற வழியில் இருக்கிற தலங்கள் எல்லாவற்றிலையும் சாமி கும்பிட்டுக்கிட்டே போகிறார். போகையில் சாத்தனூர் அப்படிங்கிற இடம் வரும்போது அந்த சாத்தனூரில் பசுமாடுகள்லாம் ஒரு இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கு. என்னடா பசுமாடெல்லாம் அழுகுதே அப்படின்னு பார்த்தா பசுமாட்டு மந்தைக்கு நடுவில் அந்த மாடுகளை மேய்க்கிற மூலன் என்கிற இடையனுடைய உடல் கிடக்கிறது. செத்து போயிட்டான். மேய்த்து கொண்டு வந்த மேய்ப்பன் செத்து போனதனால் அந்த ஆக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தன. அப்போ இவற்றினுடைய துன்பத்தை போக்க வேண்டாமா என்று கருதிய திருமூலர், அந்த யோகி கைலை யோகி, அவருக்கு அப்போ திருமூலர்னு பேர் இல்லை, இவன் உடம்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு திருமூலர்னு பேர் வரப்போகுது. அதனால் தன்னுடைய உடலை ஒரு மரத்தில் ஒளிச்சு வச்சுட்டு தன்னுடைய உடலில் இருந்த உயிரை கூடு விட்டு கூடு பாய்ச்சி மூலனுடைய உடம்புக்குள்ளே தள்ளிட்டார். தள்ளி மூலனா அவர் எழுந்துட்டார். யோகியினுடைய உடல் கீழே விழுந்துருச்சு. அதில் இருந்த உயிர் கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த உடலுக்கு வந்துருச்சு, மூலனுடைய உடலுக்கு, இடையனுடைய உடலுக்கு வந்தால் பசுக்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன. அது அவன் ரொம்ப வாத்சல்யத்தோட அவனை நக்குது. எல்லா பசுமாடும் உற்சாகமாயிருச்சு, மேயருக்கு போயிடுச்சு. இந்த மூலன் என்கிற உடம்புக்குள்ளே வந்த அந்த யோகி வந்து என்ன பண்ணார், தன்னுடைய உடல் கெட்டு போயிடக்கூடாதுல்ல, இந்த பசுமாட்டை பூரா மேய்ச்சி கொண்டு போய் ஊருக்குள்ளே விடுறது வரைக்கும் தன்னுடைய உடல் காணாமல் போயிடக்கூடாது, ஏதாவது ஒரு நரி நாய் வந்து கவ்வி தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறக்கா அது ஒரு மரத்தினுடைய பொந்துக்குள்ளே வச்சு அதை பாதுகாத்துட்டு இவர் இந்த மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு ஊருக்குள்ளே போகிறார். போய் மாடுகளெல்லாம் அவரவர்கள் அதனுடைய வீடுகளுக்கு தானாக போயிடுச்சு. இவர் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற மன்றத்தில் தவத்தில் ஆள்கிறார். ஆளும்போது அவருடைய மனைவி, மூலனுடைய மனைவி, அவ வர்றா. என்ன மாடெல்லாம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன வீட்டுக்கு வரலையே அப்படின்றா. இவர் பேசாமல் நெட்டையில் இருக்கார். என்ன நான் பேசாமல் இருக்கியே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஊர் ஆட்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றா. நான் பாருங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இந்த ஆள் வரமாட்டேன்னு இங்கேயே உட்காந்து சண்டித்தனம் பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் என்னப்பா வாப்பா அவன் முன்னாடி அழுகுது பாரு அப்படின்னாங்க. அவன் அசையவே இல்லை. அவன் தியானத்தில் அப்படியே நிலகுத்தி உட்காந்துருக்கான். சரி இவன் வேறு நிலையில் இருக்கான், இவன் இனிமேல் உனக்கு பயன்பட மாட்டான், நீ போ அப்படின்னா அவள் அழுதுகிட்டே போயிட்டான். அப்புறம் இவர் நிட்டை கலைந்து எழுந்தார். தன்னுடைய உடலை தேடி சென்றார். மீண்டும் தன்னுடைய உடலுக்கே பாய்ந்து விடலாம் என்று கருதினார். அந்த உடம்பு அங்கே இல்லை. அப்போ இது இறைவனின் திருவுள்ளம் அப்படின்னு கருதி தான் எந்த மூலன் என்கிற இடையனுடைய உடம்புக்குள் புகுந்தாரோ அந்த உடம்புக்குள்ளேயே இருந்து மீதி வாழ்க்கையை வாழத் தலைப்பட்டார். வெறும் மூலனாக இருந்தவன் யோகியினுடைய உயிர் உள்ளுக்குள் வந்ததனால் இப்போது திருமூலன் ஆகிவிட்டான். திருமூலன் அந்த அரச மரத்தடியில், போதி மரத்தடியில் உட்கார்ந்தான். உட்கார்ந்து நிட்டையில் இருந்தான். நிட்டையிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை விழித்தான். ஆண்டுக்கு ஒரு பாட்டு எழுதினான். அப்படி 3000 ஆண்டுகள் வாழ்ந்தான். 3000 பாட்டுகள் எழுதினான். அது திருமந்திரம் என்ற தொகுப்பாக ஆயிற்று. இதுதான் திருமந்திரம் வந்த கதை, திருமூலர் வந்த கதை என்று சொல்லப்படுகிறது. இது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் அளவையியல் பூர்வமாக சில இடைஞ்சல்கள் இருக்கின்றன. இப்போ இதை சொன்னால் பெரிய புராணத்தை மறுக்கிற அளவுக்கு சேக்கிழார் சொன்னதை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கெல்லாம் அறிவு வந்துடுச்சா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அதனால் தனித்திருக்கிற இடையன் அவனே அந்த தவத்திலையும் நிட்டையிலையும் முயன்று அந்த அறிவை பெற்றிருக்கலாம். அல்லது இவன் காட்டுக்குள்ளே மாடு மேய்க்கிறதுக்கு போகிறவன் அங்கே எத்தனை சித்தரை பார்த்தானோ, யாரோட பேசினானோ, என்ன உபதேசத்தை பெற்றானோ, அதில் என்ன வெளிச்சம் இவனுக்கு வந்துச்சோ அது நமக்கு தெரியாது. ஆகையினால இவனுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவன் ஒரு யோகியாக ஆகிறதுக்கு, ஒரு அறிவனாக ஆவதற்கு எல்லா வாய்ப்புகளும் ஒரு இடையனுக்கு இருந்தன. அதனால் அந்த இடையன், ஆனால் அவனுக்கு வேறு முயற்சிகள் இருந்திருக்கலாம், வேறு என்னென்னமோ நடந்திருக்கலாம், அவன் எதையாவது கற்றிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் ஒரு இடையன் அவன் தன்னுடைய முயற்சியினால் ஒரு அறிவனாக ஆனான். ஆனபோது அவனுக்கு ஒரு திருவை சேர்த்தார்கள், திருமூலன் ஆனான் என்பது தான் இயல்பானது. கூடுவிட்டு கூடுபாய்ந்தார் அப்படிங்கிறது அது சித்தர் மரபுகளில் கூடுவிட்டு கூடுபாய்தல்ங்கிற சித்தர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த கதை ரொம்ப எளிதாக எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆமாம், அப்போ தானே அவர் சித்தர். ஒரு கூடு விட்டு கூடுவாயிர தெம்பு கூட அவருக்கு இல்லைன்னா அவர் எப்படி சித்தராவார் அப்படின்னு நம்மளாலாம் நினச்சதுனால அந்த கதையை அப்படியே ஏற்றார்கள். எனக்கு கருத்து இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார் அப்படிங்கிறது இல்லை. ஏன் கூடு விட்டு கூடு பாயணும்?
அப்படி என்ன செய்யணும்? சாவுங்கிறது இயற்கையானதுன்னு புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலனானர் கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கேன்னு திருமந்திரத்திலே பாட்டு இருக்கு. ஒரு முள்ளுல மாட்டின சேலை கிழிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் வாழ்வு, ஒரு நாளைக்கு கிழிஞ்சு போயிடும். இதுக்கு என்ன அழுக வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குற ஒரு ஆளு திருமூலன்னு ஒருத்தன் மூலன்னு ஒரு இடையம் செத்து போனதுக்காக இதுதான் அவருக்கு தெரியுமே, அப்படித்தான் நடக்கும், எல்லாரும் சாகத்தான் செய்வான், எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் நம்ம போய் எல்லார் சாகும் போதும் யாரேனும் அழுது கொண்டே தான் இருப்பார்கள். அவனுக்கு உற்றான் இருப்பான், உறவினர் இருப்பான், அவன்லாம் அழுவான், பொண்டாட்டி இருப்பா, புள்ள இருப்பா, எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கை போச்சே அப்படின்னு அழுவாங்க தான். ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் கூடு விட்டு கூடு வாய்ந்து இந்த துயரங்களை எல்லாம் நீக்க முடியுமா? துயரம் நீக்குவதற்கு இதுவா வழி? இதை ஒரு அறிவன் செய்வானா? திருமூலன் மாதிரியான இவையெல்லாம் நிலையில்லை என்று சொல்லத் தெரிந்த ஒரு அறிவன் இந்த துயரத்தை நீக்குவதற்கு கூடு விட்டு கூடு பாய்வது எளிதான வழி அப்படின்னு அவன் செய்வானா? அப்படின்னா இது முரணா இருக்கு. அவன் சொன்ன நூலுக்கும் அவன் சொன்ன செய்திகளுக்கும் அவனை குறித்து சொல்லப்படுகிற கதைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கு. ஆகையினால சரி, அது அன்றைக்கு மரபில் ஒரு பக்தி பூர்வமாக ஒன்று சொல்லப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு அதை வச்சுக்கலாமே ஒழிய அப்படித்தான் திருமூலர் வந்தார், அதுதான் திருமூலனுடைய கதை என்று கருத முடியாது. ஆகையினால திருமூலன் என்பவன் ஒரு இடையன். அவன் ஒரு அறிவு நிலைக்கு உயர்ந்ததனுடைய விளைவாக அவன் திருமூலனாக போற்றப்பட்டு அவன் ஒரு வழிபாட்டிற்குரிய மனிதனாக இன்றைக்கு கருதப்படுகிறான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்போ பொதுவாக சித்தர்களுக்கான ஆயுள் அப்படிங்கிறது அவங்களுடைய சித்திகளின் மூலமா எத்தனை வருஷம் வேணா நீட்டிக்கலாம், அத்தனை சக்தியும் படைத்தவர்களாகத்தான் சித்தர்கள் இருக்காங்கும் பொழுது இவர் 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் நமக்கு கிடைக்குதுல்ல, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2026, 3000 வருஷம் அவர் வாழ்ந்தார். நான் திருமந்திரம் முந்தா நாள் எழுதின நூல் இல்லை. திருமந்திரம் எழுதி நான் 1400 1500 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ பொது ஆண்டு 400க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலத்தில் அது எழுதப்பட்டிருக்கலாம், அதனுடைய மொழிநடையினுடைய அமைப்பை வைத்து அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ கழகப் புலவர் ராமநாத பிள்ளை மாதிரியானவர்களெல்லாம் அதை இன்னும் முன்னுக்கு தள்ளுகிறார்கள். அது ஒரு கிமு காலத்தில் கூட இருக்கலாம், பொது ஆண்டுக்கு முன்பு கூட இருக்கலாம், பொது ஆண்டுக்கு பின்பாக இல்லாமல் பொது ஆண்டுக்கு முன்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு தள்ளுறாங்க. அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வச்சுங்க. அப்படின்னா திருமந்திரத்தை கிமு 1ஆம் நூற்றாண்டில் எழுதினார்னு வச்சுக்குவோம். இப்போ 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த நூல் எழுதப்பட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறதன் அடிப்படையில் நானும் அதை ஏற்கிறேன். அப்படின்னா அதுக்கு அது எழுதப்பட்ட காலம் அது அப்படின்னா அப்போ அதுக்கு 3000 வருஷம் முன்னாடி அவர் இருந்திருக்கணும். இருந்து 3000 வருஷமாக ஒவ்வொரு பாட்டாக எழுதி பொது ஆண்டு 400 அதை எழுதி முடிச்சிருக்கணும். கடைசி பாட்டு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தானே முழு நூல். அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாருங்கிற மாதிரி கணக்கு போயிடும். அப்படி இல்லை. ரெண்டாவது, வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்று சித்தர்கள் நம்பினார்கள், அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். அது முற்றிலுமாக பொய் என்று நான் விளக்கவில்லை. ஆனால் அதுக்காக சாகாமலே இருந்தார்கள், 3000 ஆண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் மிகையானது தான். அப்புறம் அப்படி சொல்கிறதுக்கான அகச்சான்றுகள் எதுவும் திருமந்திரத்தில் இல்லை. ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு வரி வருது. 7 கோடி யுகம் இருந்தேன்னு சொல்கிறார். நீங்கள் திருமூலர் சொல்கிறத ஏற்கிறதுனா அவர் 7 கோடி யுகம் இருந்தார்னு சொல்லணும். ஒரு யுகம் எத்தனை ஆண்டுன்னு கணக்கு பார்க்கணும். அப்போ ஒரு யுகம் இவ்வளவு ஆண்டு அப்படின்னா அது மாதிரி 7 கோடி யுகம் இருந்திருக்கார். அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம் எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்த்தா நமக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடும். அதனால அது ஒப்பில் 7 கோடி யுகம். சில சமயம் தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு, எவ்வளோ நேரம் தூங்குனேனே தெரியல, நேற்று ராத்திரி தூங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு சாயந்தரம் தான் எந்திரிச்சிருக்கேன், இவ்வளோ நேரம் போனதும் தெரியல, ஒன்றும் தெரியல அப்படின்னா நமக்கு காலக்கணக்கு நாம் காலத்தை கணக்கிட முடியாமல் விட்டுவிட்டோம் என்பதற்காக நம்ம ஒரு 100 வருஷம் இருந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா சொல்கிறது தான். அதெல்லாம் 100 வருஷம் இந்த ஒரு நொடி போதும், உங்களோட 1000 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒப்பினைக்கு சொல்லப்படுவதே தவிர ஒரு பேச்சுக்கு, ஒரு அலங்காரத்திற்கு, ஒரு உபசாரத்திற்கு சொல்லப்படுவதே தவிர அதையெல்லாம் உண்மை என்று கொண்டால் அதெல்லாம் பொருள் தராது. அதனால் 3000 ஆண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறது, 3000 ஆண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது மிகையான செய்தி தான். ஆனால் சாவை வெல்ல வேண்டும் என்கிற கருதுகோள் சித்தர்களுக்கு இருந்தது, திருமூலருக்கும் இருந்தது. அதில் ஒன்றும் தடை இல்லை. சாவை வெல்ல முடியுமா என்பது கேள்வி. வெல்ல முடியும், வெல்லலாம் என்று இவர்கள் கருதினார்கள்.
ஆனால் அது உண்மையிலேயே வெல்லப்பட்டதா அப்படின்னா அப்படி நடக்கலை. இன்றைக்கு யாரும் சித்தர்கள் இல்லையே, சாவை இவர்கள் வென்றிருந்தால் இன்றைக்கு நீங்கள் என்னை பேட்டி எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் திருமூலரையே பேட்டி எடுத்திருக்கலாமே. மரணத்தை வெல்லுதல் அப்படிங்கிறதற்கான விஷயங்களையுமே நிறைய பாடல்கள் வாயிலா அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது இதை திருமந்திரம் எப்படி சொல்லுது? திருமந்திரம் 2 செய்தி சொல்லுது. பொதுவில் உடம்பு ரொம்ப மோசமானது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. உடம்புங்கிறது ஒரு அழுக்கு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு சொல்கிறது. உடம்பு உடம்பினுடைய எல்லா துவாரங்களின் வழியாகவும் அழுக்கு மட்டுமே வெளியேறுகிறது. அதனால் இது ஒரு நாற்றத் துண்டம், பீற்றல் நாற்றப்பண்டம் பீற்றல் துண்டம் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். சலமல பேழை, இருவினை பெட்டகம், நாற்றப்பண்டம் பீற்றல் துண்டம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ஓட்ட விழுந்து போன பையி. உடம்பு என்பது 9 பொத்தல்கள் உள்ள ஒரு பை, அதில் நாற்றம்தான் அடிக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன தங்கமும் வெள்ளியுமா இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே சலமும் மலமும் தான் இருக்குது. அப்போ இது சலமல பேழை, இருவினை பெட்டகம். இது எப்படி வந்துச்சு? இது என்ன உங்களுடைய முன்னோர் உங்களுக்கு பரிசாக அளித்து விட்டு போன நகைப்பெட்டியா இது இந்த உடம்பு? இல்லை, இது உங்களுடைய பல வினைகளினால நீங்கள் செய்த நல்வினைகள் தீவினைகளினுடைய விளைவாக உங்களுக்கு வழங்கப்பட்ட பெட்டகம். இதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள வினை தான் இருக்கே ஒழிய நன்மையும் தீமையுமாக சேர்க்கப்பட்ட வினைகள் தான் இருக்கின்றனவே தவிர அதுக்குள்ள நகையும் வெள்ளியும் தங்கமும் எதுவும் இல்லை. அதனால இது இருவினை பெட்டகம், சலமலப்பேழை, நாற்றப்பண்டம், பீற்றல் துண்டம் அப்படின்னு இதை இழிச்சு பேசுறார் பட்டினத்தார். ஆனால் பொதுவில் சித்தர் மரபு, ரொம்ப குறிப்பாக திருமூலர் என்ன சொல்றார்? திருமூலர் சித்தர்களினுடைய தலைவர். சித்தர் மரபில் முதல் ஆள் திருமூலர். அவர் என்ன சொல்றாரு? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிற. உடம்பை நானும் மட்டன் தான் ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உடம்புக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். பார்த்ததுனால இந்த உடம்பை கோயிலாக கருதி நான் அதை வணங்கி கொண்டே இருக்கிறேன், போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ உடம்பு மையம், உடம்பு முதன்மையானது. ஏனென்றால் உடம்பு என்பது ஒரு பானை. இந்த குப்பிக்குள்ளே இருக்கிற தண்ணீர் இந்த குப்பி ஒழுங்காக இருப்பது வரைக்கும் இருக்கும். இந்த குப்பியில் 2 பொத்தலை போட்டு விட்டீங்கன்னா தண்ணி ஒழுகி கீழே போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள தண்ணீர் சேமிக்கப்படுவது என்பது இந்த குப்பியினுடைய முழுமையை பொறுத்தது. குப்பி முழுமையாக சரியாக பொத்தல் இல்லாததாக உடைந்து போகாததாக இருந்தால் உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கும். குப்பி உடைஞ்சு போச்சுன்னா தண்ணி போயிடும். இது குப்பி. உடல் என்பது குப்பி. இந்த குப்பிக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற நீர் என்பது உங்களுடைய உயிர். அப்போ உயிர் ஒழுகி போகாமல் இருக்க வேண்டுமானால் குப்பி பத்திரமாக இருக்க வேண்டும். ஆகையினால் குப்பியை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேன்னு பாதுகாக்க தொடங்கிட்டார். மற்றவெல்லாம் உடம்பு நாற்று அடிக்கும், அது இருவினை பெட்டகம், நாற்றல் பண்டம், பீத்தல் துண்டம், தூக்கி போடு, சலமல பேழை அப்படின்னு சொன்ன இடத்துல இவர் சொல்றாரு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாரா? நீ இருவினை பெட்டகம்னு நினைச்சிட்டு இருக்க, அது உயிரின் பெட்டகம். உயிரின் பெட்டகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறதா இல்லையா? விடுதலையை அடைவதற்கு, உயிர் தான் பெற வேண்டிய அறிவை பெறுவதற்கு அது எப்போ நடக்கும்? உயிர் தானாக இவற்றையெல்லாம் செய்து கொள்ள முடியாது. உயிருக்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவி உடம்பு தான். உடம்பு இருந்தால் தான் மிஷன் ஆஃப் சோல் வில் பி கம்ப்ளீட்டட். அதனால இதை பாதுகாத்து வச்சு அதனுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றது தான். சார், இப்போ உடம்புக்குள் உத்தமன் குடி கொண்டது தெரிந்த பிறகு அப்படி அந்த உத்தமன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில திருமூலர் குறிப்பிடுறது உயிர் தான். உயிர் தான். ஆனா இப்ப பொதுவான ஒரு பார்வைங்கும் பொழுது உத்தமன் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள நமக்கு கடவுள் வந்துட்டார் அந்த ஒரு விஷயத்தை தான் உணர்த்துது. அது திரும்பவும் அது அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் உத்தமன் கோயில் கொண்டான்ங்கிறது கடவுள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கலைன்னா அந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு போகிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருப்பார். அப்புறம் கடவுளுக்கு ஏது இடம்? கடவுள் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் வரும். 2 இருக்குது அதில். ஒன்று உயிர். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பர் அப்படின்னெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்கிறார். சீவனும் சிவனும் ஒன்று தான். சீவன் இருக்கிற இடத்துல சிவனும் இருப்பான். சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். சிவன் வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கான். உள்ளுக்குள்ளே எங்கே இருக்கான் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே அவன் இருக்க மாட்டான். அவன் உயிர் பொருள். உயிர் பொருள் இதுக்குள்ளே இருக்காது. அது இந்த நாற்ற துண்டம் இறைப்பொருள் இருப்பதற்கு குறைபாடு உள்ளது. அப்போ அது தனக்கு நிகரான, தன்னுடைய இனமான இன்னொரு பொருளில் தான் அது குடியிருக்க முடியும்.
அப்படி தனக்கு இனமான பொருள்ங்கிறது சீவன் தான். சிவன் வந்து குடியிருக்கணும்னா சீவன்ல குடியிருப்பான். சீவன் எங்கே குடியிருக்கும்னா உடல்ல குடியிருக்கும். ஆகையினால உடம்புக்குள்ள உத்தமன் இருக்கான், அந்த உத்தமனுக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கான் அப்படின்னு அதை வச்சா அதுக்கு வேற பொருள் வரும். ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.